ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்திற்கு இந்த பதிவு சனி கிரகத்தினுடைய நன்மை தீமைகளை பற்றி ஒரு ஆய்வு. இப்போ மீனத்துக்கு 12ஆம் இடத்துல சனி விரயஸ்தானத்தில் போகிறத விரய சனி அப்படின்னு சொல்கிறோம். நான் இப்போ லக்ன பலனை தான் சொல்லிட்டு இருக்கேன். ராசி பலன்னு யாரும் ராசிக்கும் சேர்த்து பலன் பார்க்க வேண்டாம். உங்களுடைய லக்னம் எதுவோ அதை பார்த்து 12 லக்னங்களுக்கு நம்ம பதிவு போட்டுட்ருக்கோம். அதில் உங்கள் லக்னம் எதுவோ அதை பார்த்து நீங்கள் பலன் பார்த்துக்கோங்க. இப்போ மீன லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல சனி கெட்ட ஆற்றலாகத்தான் இருக்கிறது. மீன லக்னத்தில் தான் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அந்த சனி 12ஆம் இடத்துல போகிறதுனால என்ன ஆகும்னா சுயபலத்தை குறைக்கும். சுயபலத்தினுடைய சக்தி அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆற்றல், வேகமாக செயல்படுதல், முடிவெடுத்தல், செயல் திறனை கெடுக்கிறது, தடுக்கிறது. எதில் போய் நம்ம மூவ் பண்ணாலும் அந்த காரியங்கள் நடக்காமல் அது தடையாகிறது. ஸோ இது மாதிரியான சூழல்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு அவஸ்தைகள்னு வச்சுக்கலாம். நாட் ஒன்லி விரயம்னா ஒன்லி செலவு மட்டும் இல்லை, இது மாதிரி லக்னமும் பாதிக்கப்படுது. அதாவது நம்மளுடைய அகம் சார்ந்த ஒரு சந்தோஷம், ஒரு ஆற்றல், சுயபலம், இண்டிவிஜுவாலிட்டி பவரு, இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மை. 12ஆம் இடத்துல சனி. ஆனால் இது எப்பவுமே நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குமா? சனி கும்பத்தில் வந்திருக்கிற 2.5 வருஷமும் நம்மளை இப்படியே பண்ணிகிட்டு இருக்குமான்னா கிடையாது. நமது ஜனன ஜாதகத்தில் ஒரு திசை நடக்கும், ஒரு புத்தி நடக்கும், ஒரு அந்தரம் நடக்கும், ஒரு சூட்சுமம் நடக்கும். இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்றில் நமக்கு சனியினுடைய பீரியட் வரும்போது மட்டும்தான் இந்த தொய்வு நமக்கு எஃபெக்ட்டுக்கு வரும். அது நிகழ்வாக நடக்கும். மற்ற நேரத்தில் நிகழ்வாக இருக்காது. அதே நேரத்தில் வேறு திசைகள் நடக்கும்போது அந்த திசைகள் என்ன பாவங்களை இயக்கிறதோ அந்த பாவ செயல்கள் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு கணக்கு எடுக்கும்போது இப்போ சனி நமக்கு நல்லவர் அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன்னா சனியினுடைய நட்சத்திரமே நம்ம ராசியில் இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட நல்லவர் அப்படின்னா, நமக்கு சிந்தனையை கொடுப்பவர், புத்திரபாக்கியம், குழந்தை மற்றும் கலைகள், நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை இன்க்ரீஸ் பண்ணுறது, படிப்பு, இறையருள், பூர்வீகம், தந்தை வர்க்கம், வெளிநாட்டு கல்வி, உயர்கல்வி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சனி வச்சிருக்கார். கான்செப்ட் பிரகாரம் சனியினுடைய நட்சத்திர அடிப்படையில் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல தான் சனியினுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த கெப்பாசிட்டியை வச்சிருக்கிற சனி இப்போ அந்த இடத்துக்கு பாதிப்பான இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்தும் சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி உயர்கல்விகளை தடைகள் இருக்கலாம். வெளிநாடு தொடர்பு, பூர்வீகம், தந்தை வர்க்கம், இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனாக நம்ம வச்சுக்கணும். ஆனால் எப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி திசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடந்தால் மட்டும்தான் இந்த பலன் நிகழ்வுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கும். அதர்வைஸ் நம்ம சனியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு 12ஆம் இடத்துக்கு வந்துடுச்சு, இப்போ 2.5 வருஷ காலமும் விரைமே தான் நடக்கும்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரு கிரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அது திசாபுத்தியின் வழியாகத்தான் அது செயல்படும். அதனால் அந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அந்த முறையில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நமது ஜனன ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் கணிச்சு பார்க்கும்போது நம்ம லக்னம் மீன லக்னம், அந்த லக்னத்துக்கே அதிகாரியாக சனி விட்டால், அதாவது நான் சொல்கிறது கணிச்சு பார்க்கும்போது உபநட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. லக்ன புள்ளியை வச்சு எடுக்கிறது. 30 டிகிரி இருக்கு இல்லையா மீன லக்னம், அந்த 30 டிகிரியில் எந்த டிகிரியில் வேணால் நம்ம பிறக்கலாம். அந்த டிகிரிக்குன்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் உங்களுக்கு லக்னத்துக்கு சனியாக வந்தால் உங்கள் சிந்தனைக்கு பலம் தர உதவுகிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு சனியாக வந்தால் பணவரவு தருதுன்னு அர்த்தம். 3ஆம் இடத்துக்கு சனியாக வந்தால் உங்களுடைய ஆற்றல், அறிவு ஆற்றலை பெருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கமிஷன் துறை, மூளை உழைப்புக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துக்கு சனி வந்தால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். 5ஆம் இடத்துக்கு சனி வந்தால் குழந்தை நலத்துக்கு சார்ந்தும் கலைகள் சார்ந்தும் வேலை செய்யுது. 6ஆம் இடத்துக்கு வரும்போது உத்தியோகம் சார்ந்து வேலை செய்தது. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரும்பொழுது திருமண உறவுக்கு சார்ந்து அது வேலை செய்யுது.
8ஆம் இடத்துக்கு சனி அதிகாரியாக வரும்போது கஷ்ட நஷ்டம் துன்பம் வலி வேதனை விபத்து கடன் தொல்லை வேறு விதமான நஷ்டங்களை உண்டாக்குறது. 9ஆம் இடத்துக்கு சனி அதிகாரியாக வரும்போது பூர்வீகம் சார்ந்து தந்தை வர்க்கம் சார்ந்து உயர்கல்வி சார்ந்து நன்மைகள் செய்கிறது. 10ஆம் இடத்துக்கு சனி அதிகாரியாக வரும்போது சொந்த தொழில் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குது. 11ஆம் இடத்துக்கு சனி அதிகாரியாக வரும்போது நண்பர்கள் மூத்த சகோதரம் நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது, இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது. 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நம்ம சக்தியை பலகீனமாகிறது, நம்ம இடம் விட்டு இடம் போகிறது, அடுத்தடுத்த வேலைகளை மாறிக்கிட்டு இருக்கிறது, செலவுகள் அதிகமாகிறத குறிக்குது. இப்படி நமக்கு சனியினுடைய தன்மைகளை 12 பாவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணாமல் 12ல் சனி இருக்குன்னு 19 எல்லா மீன லக்னக்காரர்களுக்கும் விரயத்தை கொடுக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் மீன லக்னத்தில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் 12ல் சனி வந்த உடனே எல்லாருக்கும் செலவு வச்சுக்கிட்டே இருக்காது. ஸோ 12ஆம் இடங்கிறது சோர்ஸு. அந்த 12ஆம் இடத்துல நம்ம ஜனன ஜாதத்துக்கு சனி என்ன அதிகாரம் வாங்கியிருக்காரோ அந்த வேலையை திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது அதன் வழியாக செய்வார்னு அர்த்தம். அப்போ நமக்கு கோச்சார ரீதியாக நம்ம ஜனன ஜாதக தொடர்புகள் சம்பந்தப்படும் போது தான் அந்த நிகழ்வுகள் நடக்கும். அப்படி பார்க்கும்போது இப்போ சனி கெட்ட ஆற்றலை வழங்குகிறார். ஏன்னா அவர் நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கு 12ல் இருக்கார், 8ல் இருக்கார், 4ல் இருக்கார். இந்த 4, 8, 12ங்கிறது தன்னுடைய ஆற்றலை தானே கெடுத்து கொள்றார் சனி. அப்போ அந்த இடத்துக்கு பாதிப்பு. அதனால தான் உங்களுடைய சிந்தனை செயல்திறனில் ஒரு சோம்பல் அதிகரிக்கும், தூக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தைகள் நலன்களில் சின்ன சின்ன ட்ரபிள்கள் கொடுத்துட்ருக்கோம். தந்தை வர்க்கம் சார்ந்து பூர்வீகம் சார்ந்து சில பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி உயர்கல்வி சார்ந்து தடைகள் ஏற்படும். ஸோ இப்படியெல்லாம் நமக்கு அது சனி இருக்கிற இடத்துல தன்மைகளை காட்டுது. பட் அதுக்காக நமக்கு திசாபுத்தி அந்தரத்தின் வழியாக நமக்கு அது கெட்டதாக இருந்தால் தான் அது கண்டிப்பாக நடைபெறும். கோச்சாரத்தில் திசாபுத்திக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் கோச்சாரம். அப்போ திசாபுத்திலேயே நடக்கலை அப்படிங்கும்போது இதை பார்த்து நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. சரி, இதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சனி நல்லவர், அதுதான். அப்போ சனியினுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சனியினுடைய தெய்வங்களான சனீஸ்வரர், ஆஞ்சநேயர், முனீஸ்வரர், சாஸ்தா, கருப்பணசாமி இவங்களையெல்லாம் வழிபாடுகள் பண்ணுறதன் மூலமும் நன்மைகள் பெறலாம். அதே நேரத்தில் சனியினுடைய பிரதிநிதிகளான கடைநிலை ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், வயோதிகர்கள் இவங்களுக்கெல்லாம் அன்னதானம் இந்த நட்சத்திர நாட்களில் உடைகள் வழங்குறது, தானங்கள் வழங்குறது மூலமும் நமக்கு நன்மைகளை பெறலாம். சனியினுடைய ஜெம்ஸ்டோனான ப்ளூ சஃபயர், அதாவது இந்திர நீலக்கல் போடுறதன் மூலமும் நன்மைகள் பெறலாம். இதெல்லாம் நமக்கு என்ன தேவைங்கிறத பொறுத்து. இப்போ நமக்கு ஆரோக்கியம் தேவைன்னா அதுக்காக நமக்கு சனி இந்த அதிகாரம் வாங்கியிருந்தால் அதை பயன்படுத்தணும். தொழில் அதிகாரம் நமக்கு சனி வாங்கியிருந்தது அப்படின்னா தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு இதை பயன்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அதனால் அவங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் சனி நல்லவராகவோ கெட்டவராகவோ அமைகிறார் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.